4 மாசம் கழித்து விக்ரமை அடையாளம் கண்டு கொண்டாள். விக்ரம் அவளை தனியாக அழைத்து சிவா அவளை கொடுமைப்படுத்தி அவள் அப்பாவையும் கொண்டதை சொல்கிறார். இதை கேட்டு உடைந்த சங்கீதாவுக்கு விக்ரம் 2 வழிகளை காட்டுகிறான். ஒன்று, ராணியாக சிவாவிடம் திரும்புவது, அல்லது சங்கீதாவாக புது வாழ்க்கை தொடங்குவது. சங்கீதா செய்யாததால் விக்ரம் அவளை விட்டுட்டு போறான். அடுத்து துப்பாக்கியோட சிவாவை கொல்ல போறா சங்கீதா. இருவருக்கும் நடந்த சண்டையில் சங்கீதா சிவாவை சுட்டுக் கொள்கிறாள். சில வருடங்கள் கழித்து அவள் படித்து IPS அதிகாரி ஆகிறாள். தான் சிறைப்பட்ட வீட்டை சங்கீதா பெண்கள் விடுதியாக மாற்றுகிறாள். அவள் சிறுமிகளுக்கு ஆதரவளிக்கிறாள். ஆனால் சிவா சாகாமல் இன்னும் உயிருடன் இருக்கிறார். சிவா தனக்கு செய்ததையே சங்கீதா அவனுக்கு செய்தாள். அவள் சிவாவின் நினைவுகளை அழித்து கான்ஸ்டபிள் வேலை கொடுத்தாள். இத்துடன் கதை முடிகிறது. சிவா பெண்களின் வாழ்வை கெடுத்தான். அந்த வினை அவனையே சுட்டது.